செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் பாஜக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாகன சோதனையின் போது அதிகாரிகளை மிரட்டியதாக திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி என்பது திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் இருவேறு பகுதிகளிலும் அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் 2 மாவட்டங்களிலும் சென்று தொடர்ச்சியாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாஜக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஏபி முருகானந்தம் தொடர்ந்து இது மாதிரி பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்த சூழ்நிலையில் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்திருக்கும் கெட்டிச்செவியூர் குறிச்சி பிரிவு அருகே இவரை நிலை கண்காணிப்பு குழுவினர் நிறுத்தி சோதனையிட முயன்றிருக்கின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் வந்த அனைத்து வாகனங்களையும் சோதனையிட்ட நிலை கண்காணிப்பு குழுவினர் அந்த வழியாக வந்த வேட்பாளரின் காரையும் நிறுத்தி அந்த பகுதியில் சோதனையிட முயன்ற பொழுது அவர்களிடம் அவர்களை மிரட்டும் துணியில் ஏபி முருகானந்தம் பேசியதாகவும் மேலும் மரியாதை கொடுத்து பேச வேண்டும் என அதிக அளவில் அவர்களை மிரட்டும் துணியிலேயே அவர் பேசியதாக வீடியோவானது தொடர்ந்து வைரலானது. இந்த வீடியோ தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை எனவும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தேர்தல் பணியில் மிக முக்கியமான ஒரு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவதாகவும் தற்பொழுது இந்த நிலை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த அலுவலர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கை கொடுத்துள்ளார். இதன் காரணமாக குன்னத்தூர் போலீசார் இவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தத்தின் மீது பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் அதிகாரிகளை அச்சுறுத்துதல் என 2 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.